இந்த டைம் சிஎஸ்கே தான் கப்பு ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம டீம்ல தான் அஸ்வின் இருக்காரு, தோனி இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட், சிவம் டூபே, நூர் அகமது, கலீல் அகமது சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு தலைவலி இருக்குதுங்க. அவங்க 3 பேரும் கரெக்டா விளையாண்டா நம்ம சிஎஸ்கே இந்த டைம் கப்பு ஜெயிச்சிடலாம். அந்த 3 பேர் யாருன்னா ருத்ராஜ் கைக்வாட், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா ஆல்ரவுண்டர். இவங்க 3 பேரும் ஃபார்ம்லயே இல்ல. ஆனா ருத்ராஜ் கைக்வாட்ல கேப்டன்சி, அவர் தான் கேப்டன். அந்த ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங்ல சரியா விளையாண்டாருன்னா சிஎஸ்கே கப் ஜெயிக்கலாம். ஆனா அவர் ஃபார்ம்லயே இல்லையே. 7, 5, 3, 8, 12 அந்த 2 தாங்க அடிக்கிறாரு. ஏதோ ஒரே ஒரு டைம் தான் 80 ரன் அடிச்சிருக்காரு. இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா போன ஹசாரே கோப்பை இருக்குல்ல, அந்த உள்ளூர் போட்டிகள்ல ருத்ராஜ் கைக்வாட் விளையாண்டாரு. அவர் ஃபார்ம்லயே இல்ல. அவர் மட்டும் கரெக்டா விளையாண்டாருன்னா சிஎஸ்கே கப் ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது யாரு? நம்ம ராகுல் திரிபாதிங்க. இந்த டைம் தான் நம்ம சிஎஸ்கேவுக்கு எடுத்திருக்கோம். ஆனா ராகுல் திரிபாதி போன ஐபிஎல் மேட்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே டைம் மட்டும்தான் 50 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22, 15, 18 அப்படின்னு 30 ரன்னுக்குள்ளதான் அடிச்சிருக்காரு ராகுல் திரிபாதி. ஆனா இந்த டைம் ராகுல் திரிபாதி இந்த ஒன் டவுன் விளையாண்டு இந்த ரஹானே நம்ம சிஎஸ்கேல முன்னாடி தான் தெரியுங்களா, அஜன்கியா ரஹானே, அவரோட இடத்த இந்த ராகுல் திரிபாதி தான் பூர்த்தி செய்யணும். ஆனா நம்ம அஜன்கியா ரஹானே நம்ம சிஎஸ்கே விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு அஜன்கியா ரஹானேவே கேப்டனா போட்டுருக்காங்க. அஜன்கியா ரஹானேக்கு வாழ்வு தாங்க. அவர் போய் ஒரு கேப்டன்சியை வகிச்சு இன்னைக்கெல்லாம் தேங்காய் உடைச்சு இன்னைக்கு பிராக்டிஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சரிங்க, அதுக்கப்புறங்க நம்ம தீபக் ஹூடா பெரிய ஆல்ரவுண்டரு. அவர்லாம் சரியா விளையாண்டாருன்னா நம்ம சிஎஸ்கே கப்பு ஜெயிக்கலாம். ஆனா அவரும் சுத்தமா ஃபார்ம்ல இல்லை. கடைசியா ஒரு 10 மேட்ச் எடுத்துக்கோங்களேன், ஒரு டைம் தான் 50 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா 8, 10, 12, 11 அவ்வளோ ரன் தாங்க அடிச்சிருக்காரு. ஒரு 9 போட்டியில அவ்வளோதான் அடிச்சிருக்காரு. 10வது மேட்ச்ல வேணா ஒரு 50 ரன் அடிச்சிருக்காருங்க. சரிங்களா, அது மட்டும் இல்ல, அவர் பாலும் போடுவார். ஆனா ஒரு விக்கெட் கூட எடுக்கலையே. அவரெல்லாம் எப்படிங்க நம்ம போட்டுக்க முடியும்? சரி எடுத்துட்டோம், அவங்க 3 பேர் கரெக்டா விளையாண்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பாத்துக்குவானுங்க. நூர் அகமது இருக்காரு, மதிஷா பத்திரானா இருக்காரு. ஐயோ, ஏர்கர் டெலிவரி பயங்கரமா போடுவாருங்க. அப்புறம் ரவீந்திர அஸ்வின் ஆல்ரவுண்டருங்க, அவர்லாம் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ் தோனிக்கு தாங்க இந்த முதுகு வலி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தோல் சப்ப வலி இருந்திருக்குங்க. அவரோட பேட் மட்டும் 1.5 கிலோங்க. அந்த 1.5 கிலோ பேட்டை தூக்கி அடிக்க முடியாது. அதனால தோனி வந்து பேட்டோட வெயிட்டை 1 கிலோ கம்மி பண்ணியிருக்காருங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லைங்க, தோனி வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. பண்ட் இருக்காருல்ல, அவரோட அக்கா கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தோனி வந்து சிஎஸ்கே கிரவுண்டுக்கு வந்துட்டு இப்போ பிராக்டிஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த டைம் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ஸ்ரீராம். அவர் தான் கோச்சா போட்டிருக்காங்க. அவர் வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரு, ஒரு நல்ல ஒரு ஸ்பின் பவுலர்லாம் சொல்லி கொடுப்பாரு. நூர் அகமது, அதுக்கப்புறம் நம்ம சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா, ரச்சின் ரவீந்திராலாம் சூப்பராக ஸ்பின் பால் போடுவார். அவருக்குலாம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஸ்ரீதர் ஸ்ரீராம் எடுத்திருக்காங்க. சூப்பராக ஸ்பின்லாம் நல்லா சொல்லி தருவாங்க பசங்களுக்கு. அஸ்வின் இருக்கான், ரச்சின் ரவீந்திரா இருக்கான், நிறைய பசங்க, அப்புறமேட்டு நூர் அகமது, இவங்களுக்குலாம் நல்ல கோச்சிங் கொடுப்பாரு இந்த ஸ்ரீதர் ஸ்ரீராம். பேட்டிங்லையும் நல்ல கோச் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து அதிரடி பிளேயர். அதனால இந்த டைம் நம்ம கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பா நான் வேண்டிக்கிறேன்.